ஓகே காய்ஸ், ஹலோ காய்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம வந்து மீதி இருக்க ஒரு 3 சார்ட் நாஸ்டாக் 100 யூரோ எஸ்டி அப்புறம் ஜிபிபி ஜேபிஒயில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி அனலைசிஸ் மாதிரி பார்ப்போம். ப்ளஸ் வந்து எப்படி வந்து சார்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து என்ன ஒன் பை ஒன்னாக எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மலாக வந்து நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் வந்து நாஸ்டாக் வந்து இன்னும் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அழகான ஒரு ரேலி இப்போ ஒரு சின்ன ஒரு பேஸ் மாதிரி ரிஜெக்ஷன் மாதிரி காட்டியிருக்கு. பட் இன்னும் வந்து இது ஒரு வேலிடான பேஸான்னு சொல்லிட்டு கரெக்ஷனானு சொல்லிட்டு கேட்டோம்னா இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லோவர் ஹை. இந்த சின்ன ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை. எப்போ வந்து இதை வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இது வந்து ஒரு நம்ம வந்து ரேலி அடுத்து பேஸாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன நல்ல கரெக்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு மேபி ப்ரைஸ் வந்து எகைன் வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் பை ட்ரெண்டை வந்து நிறுத்தலை ப்ரைஸு. அப்படி தான் போயிட்டுருக்காது. நாஸ்டாக் வந்து ஸ்டில் ஃபாலோ பை ட்ரெண்ட் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் காட்டினாலுமே நமக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஐடி ஸ்டாக்ஸில் இந்த செக்டர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐடி ஸ்டாக்ஸோட செக்டர் இது. அதனால தான் வந்து ஃபுல்லாக க்ரோவிலே போயிட்டுருக்கு. இடையில ரிஜெக்ஷன் காட்டினாலும் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு கரன்சி மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்டாக்ஸு அந்த இது மாதிரி வரும். ஃபுல்லாகவே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பை பண்ண தான் பார்ப்பாங்க. எவ்வளோ கிடைக்குதோ வந்து பை தான் பண்ணுவாங்க இதில். ஸோ அதனால தான் வந்து இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மேலே போயிட்டே இருக்குது. நம்ம ஊர் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எப்படியோ அது மாதிரி நாஸ்டாக் 100 ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதில் வந்து நமக்கு தேவையான ஒரு சப்ளையும் டிமாண்டையும் நம்ம லாஸ்ட்டு ஸ்விங் லோவையும் ஸ்விங் ஹையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த 4 ஹவரில் வந்து இதுக்குள்ளே தான் மூவ் ஆகும். ஸோ எப்போ வந்து சப்போஸ் இதை பிரேக் பண்ணால் இது வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறும். இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா செல் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் இதுக்குள்ளே தான் இந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேவா? எப்போதுமே ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்த மட்டும் ஒரு ஷார்ட் பண்ணி நம்ம அந்த சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இந்த ஏரியாவில் நடக்கிறது மட்டும் பார்த்தா போதும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடக்கணும் அவசியம் இல்லை. அதுக்காக தான் நம்ம இதை மார்க் பண்ணி நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4 ஹவரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவரில் இங்கேருந்து அழகாக வந்தது. இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்தது. திரும்ப ஒரு சப்போர்ட்டை இது பண்ணி கீழே போகிற மாதிரி செல்லுட்ட மாதிரி கிடச்சி ஆனால் இந்த இடத்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட் வச்சுட்டு திரும்ப ஒரு அழகான ட்ரெண்டு. இந்த சின்ன சின்ன பெண்ட்லாம் பார்க்க வேணாம். நம்ம பிக் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பை, இங்கேருந்து இது ஒரு பை அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது ஒரு ஹையர் லோ, அடுத்து இது ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா அடுத்து ஒரு சின்ன பை எதிர்பார்க்கலாம். இந்த பை வந்து மேபி இது வரைக்கும் போகலாம், இல்லை இதை தாண்டியும் போயிட்டு மேலேயும் வரலாம். ஆனால் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இங்கேருந்து நல்ல ஒரு ஹை வந்துச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வச்ச ஹை வந்து இதில் பாதி தான் வந்திருக்கு. இதில் பாதி அளவு தான் வந்து இந்த சைக்கிளில் இங்கே பாதி அளவு தான் வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே பை மூமெண்ட் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து கொஞ்சம் இப்படி வச்சுட்டு திரும்ப கீழே வந்துட்டு இப்படி கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக ஃபுல்லாக அப்படி திரும்பி கீழே போயிடுமான்னா சொல்ல முடியாது. அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் போகாது. சப்போஸ் வந்து கரெக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு கோல்டு இது போல் எல்லாம் கோல்டு பிட்காயின் எல்லாமே இது மூணுமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். யூஎஸ் டாலர் வந்து பை ஆனால் இது எல்லாமே செல் ஆகும். யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆனால் இது எல்லாமே வந்து மேலே போகும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் கொஞ்சம் வீக்காக இருக்கனால இது எல்லாமே வந்து மேலே போகிறதுக்கான இதை தான் வந்து காட்டிகிட்ருக்கு. ஸோ அதுக்கான அறிகுறிகள் தான் தெரியுது. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஸ்டில் வந்து பை இதாகவே கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹை வந்து சேம் லெவலில் வச்சுச்சு. அடுத்த ஹையர் லோ வந்து இது வந்து ஒரு ஹையர் லோ. இந்த இடம் வந்து ஒரு ஹையர் லோ, நல்ல ஒரு ஹையர் லோ கொடுத்துச்சு. ப்ளஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டு நேராக ப்ரைஸ் இங்கே தான் வந்து அடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து திரும்ப ஒரு செல் ட்ரெண்ட் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செல் ட்ரெண்ட் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு திரும்ப இந்த லெவலில் பிரேக் பண்ணாமல் வந்திருக்கணும். ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விக் விட்டுட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து நிற்கலை. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்தோடனே ஒரு கேண்டில்லே வந்து டக்குன்னு வந்து அந்த கட் பண்ணிவிட்டு திரும்ப உடனே வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இன்னொரு விஷயம் இதில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ட்ரெண்ட் திரும்பிடுச்சா நமக்கு தெரியல. இது வந்து இன்னும் செல்லில் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 4 ஹவராக பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல்லு தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு.
ஆனால் வந்து இது வந்து ஏன் வந்து நம்ம இதை பையாக இருக்குமான்னு இது பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே ஏற்கனவே இந்த ஃபார்ம் பண்ண லாஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ இடத்துக்கு வந்திருக்கு ப்ரைஸு. அதாவது ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ பெரிய இது பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ பெரிய சைக்கிள் இது. இங்கே எல்லாமே சின்ன சின்ன ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஆனால் இங்கே போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஒன்றும் பெரிய வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணவே இல்லை. வரும்போது பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சோப்பியாக வந்திருக்கு. அதாவது ஹையர் லோ சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் காட்டிகிட்டே வந்திருக்கு. நம்ம எப்போதுமே வந்து ஒரு இது பார்க்கும்போது ஒரு ஃபுல் சைக்கிளாக தான் பார்க்கணும், ஒரு பிக் பிக்சராக தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த ட்ரெண்டில் என்ன நடக்க போகுதுன்ற ஐடியா கிடைக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பை செல்லுன்னு பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஓவரால் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா தான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ நமக்கு இப்போ ஒரு ட்ரெண்டு முடிச்சிருக்கு, ஒரு சைக்கிள் முடிச்சிருக்கு, திரும்ப அடுத்த சைக்கிள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து இங்கே இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை விட இந்த இதில் வந்து சைக்கிள் பாதி குறைஞ்சிருச்சு, அந்த சைக்கிளோட அளவு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வந்து பையர்ஸோட இது வந்து குறைஞ்சிட்டே வருது. இது வந்து என்ன பையர்ஸ் வந்து நினைக்கிறாங்க, இது வந்து ஆல்ரெடி ஓவர் ப்ரைஸுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இதுக்கு மேலேயே வந்து பையர்ஸ் வந்து இங்கே அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா திரும்ப கொஞ்சம் கீழே வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பையர்ஸ் வந்துட்டு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம இந்த டைம் ஃப்ரேம் படி பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்மான டைம் ஃப்ரேம் படி இந்த 4 ஹவர் டைம் படி பார்த்திங்கனாலும் இது வந்து செல்லுன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ ஓவரால் ட்ரெண்டை படி பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தான் ஒரு புது பை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? நம்ம ரெண்டையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும். பட் இந்த ஒரு ரிவர்சல்லையும் வந்து ஒரு இடத்துலையும் வந்து நம்ம ஜஸ்ட் ரிஜெக்ஷன் காட்டும். அந்த ரிஜெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி இந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் அவுட் வெளியாகிடணும். நம்ம செல்லை ட்ரை பண்ணக்கூடாதீங்க. சாரி, இந்த இடத்துக்கிட்ட வந்து எந்த ட்ரேட் ட்ரை பண்ணக்கூடாது. சப்போஸ் இங்கே திரும்ப வந்து நல்ல ஒரு இங்கேருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி போதுன்னா மட்டும்தான் வந்து நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்து நம்மளோட எக்ஸிட் வந்து டேக் ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட்டு லோவர் ஹையோட ஜோனில் வந்து நம்ம இது டேக் ப்ராஃபிட் வந்து பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிக்சரில் பையில் இருக்குது, பட் ஷார்ட் டேர்மில் செல்லில் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து ஒரு இடத்துலையும் ட்ரேட் எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும். அதே போல் எக்ஸிட் ஆகிறது, இப்போ இங்கே என்ட்ரு ஆகிட்டு நான் பை ட்ரெண்ட் இது வரைக்கும் போட்டு நான் ஃபுல்லாக உட்காந்து விட்டுட்டு இருந்தேன்னா சப்போஸ் எங்கே வேணாலும் ப்ரைஸ் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து திரும்பலாம், இல்லை இங்கேருந்து திரும்பலாம், இல்லை ஓவரால் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி சும்மா இங்கே கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கூட ப்ரைஸ் மேலே போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வந்து ரெண்டையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இப்போ டே டைம் ஃப்ரேமு, லோவர் டைம் 4 ஹவர் 1 ஹவர் எல்லாமே செல் ட்ரெண்டாவோ இல்லை பை ட்ரெண்டாவோ இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்போல்லாம் செல்லு கிடைக்குதோ நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு, டெய்லி டைம் ஃப்ரேமு, மந்த்லி டைம் ஃப்ரேமு இது 3 ஒன்றா இருக்குது. பட் 4 ஹவர் 1 ஹவர் இது எல்லாமே வந்து செல் ட்ரெண்டாக இருக்குன்னா கூட நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். பட் வந்து 4 ஹவர் வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது, டே வந்து பையில் இருக்குது, 4 ஹவர் செல்லில் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 1 ஹவரில் உங்களுக்கு ஜஸ்ட்டு பை காட்டுது. இது அடுத்தது வந்து செல் ஆகுமா இல்லை ஓவராலாக இது திரும்ப பை போகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலேயும் காட்டும்போது வேறு இருக்கும்போது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது தான் நல்லது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து நான் இப்போ இந்த ஜோன்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நான் காலையிலே மார்க் பண்ணேன். இது வந்து நான் காலையில் சும்மா அனலைஸ் பண்ணும்போது மார்க் பண்ணேன். ப்ரைஸ் வந்து இங்கே போச்சுன்னா அடுத்து எங்கே போகும், இங்கே போச்சுன்னா அடுத்து எங்கே போகும் அப்படின்றதுக்காக. இதை எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் கிடையாது. அதாவது வந்திருக்க மூவ்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து கீழே வந்திருக்கு. ஒரு நார்மல் ட்ரெண்டாக இருந்தால் எப்படி வந்துன்னா இங்கே வந்து மேலே போகணும், திரும்ப செல் கேண்டில் வரும், திரும்ப பை கேண்டில் வரும், இப்படி நார்மலாக தான் போகும். இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாகவே வந்து செல்லர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க, பையர்ஸே இல்லை. ஸோ இப்படி ஒரு இடத்துக்கிட்ட வந்து செல்லர்ஸோ இல்லை பையர்ஸ் செல்லர்ஸ் மட்டுமோ வந்தாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப எவ்வளோ தான் கீழே வந்தாலும் திரும்ப அந்த இடத்துக்கு போகும்போது திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மூமெண்ட் வந்து நல்ல லிக்விடிட்டி இருந்ததுன்னா ஒரேடியாக கீழே போயிடும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப ஸ்லோவாகி திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த இங்கே இருக்க ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டைரெக்ஷனில் போகும். ஸோ அது மாதிரி ஜோன் தான் வந்து நான் வந்து ஆர்டர் பிளாக் ஜோனாக வந்து மார்க் பண்ணி லிக்விடிட்டி ஜோனாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க எல்லா ப்ளூ கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்னர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட எல்லா கேண்டில்ஸும் வந்து சின்னதாக இருக்குது. பட் இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு பெரிய பிக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் வந்து என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன் எப்பப்பெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்களோ அப்படி கேண்டில் திரும்ப மேலே போனாலும் திரும்ப சப்போஸ் வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு சின்ன ரீட்ரேஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திரும்ப ரீட்ரேஸ் காட்டிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் கீழேயோ இல்லை திரும்ப அப்படியே பொறுமையாக மேலேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ் ஆன் ட்ரெண்டு படி ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ எப்படி எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டும். ஸோ அதை வச்சு தான் வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, ஓகேவா? இப்போ எனக்கு சின்னதாக ஒரு செல் காட்டுது, செல் காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தெரியணும், இப்போ சப்போஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஒன்று மேலே போகலாம் இல்லை கீழே போகலாம். அப்படி மேலே போனால் எது வரைக்கும் போகும், கீழே போனால் எது வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியணும், ஓகேவா? இப்போ சப்போஸ் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக போகும். இந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டி கீழே வந்துட்டு திரும்ப புல்லர்ஸ் பையர்ஸ் வந்து நிறையா இருந்தாங்கன்னா திரும்ப மேலே போகும். சப்போஸ் இது மேலே போகாமல் கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் காட்டும், திரும்ப இப்படி மேலே எடுக்கும். திரும்ப அடுத்து இதை தாண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டும். திரும்ப இதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்து இந்த இடத்துக்கு வரும். இது மாதிரி நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் இல்லை, அடுத்த 5 மூமெண்ட் வந்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற இது பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது கெஸ்ஸிங் கிடையாது இது, அதாவது என்னென்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி, எப்படி நடக்கலாம், அதாவது மேலே போனால் என்ன நடக்கலாம், கீழே வந்தால் என்ன நடக்கலாம், அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லேயே போச்சுன்னா என்னென்ன நடக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியணும். வெறும் வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து செல் ஆகுது, ஸோ வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் செல் என்ட்ரி எடுக்கிறேன், இல்லை லைட்டாக மேலே போகுது உடனே நான் பை என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு அடுத்த 5 ஸ்டெப் என்ன நடக்க போகுது நம்ம கவனித்து இது பண்ணால் மட்டும்தான், சப்போஸ் வந்து நமக்கு என்ன நடந்தாலும், நம்ம எதிர்பார்க்கறது நடந்தாலுமே நம்ம எங்கே வெளியில் வரணும், அடுத்து எந்த இடத்துல திரும்பவும் நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல நம்ம சேஃபாக வெளியில் வரதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு நம்ம அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது பயந்துகிட்டே இருந்து திடீர்னு வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் இங்கே வரைக்கும் வந்துடும். ஓகே, நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம வந்து தப்பாக எடுத்துட்டோம், இந்த இடத்துக்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பை என்ட்ரி வாங்கியிருப்போம், இங்கே வந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இங்கே வந்துட்டு என்ன ஆக போகுது தெரியல அப்படின்ட்டு வெளியாகினே திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம கரெக்டாக நம்ம வெளியானோன்னா ப்ரைஸ் வந்துட்டு நம்ம மேலே போகுது, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது கரெக்டாக ஸ்ட்ரக்சர் படி தான் போயிட்டுருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பார்க்க தெரியணும், ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. பை மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 24,600 சம்திங்லேருந்து 25,407 இது வரைக்குமே போயிடுச்சு. இன்றைக்கி மட்டுமே இவ்வளோ தூரம் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. பட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை. இங்கே பாருங்கள், செல்லர்ஸே இல்லை, சாரி பையர்ஸே இல்லை, அப்படியே ரொம்ப இது பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு நான் இந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஜோனுக்கிட்ட ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா அடுத்து வந்து இந்த ஜோனு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேறு என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இங்கே என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டி திரும்ப இங்கே வர மாதிரி இப்படி லைட்டாக வந்து இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போயிட்டு இதை எடுத்துகிட்டு கீழே போனாலும் போகலாம், இல்லை இதை எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இப்படி மேலே போனாலும் போகலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது. சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்தது அப்படின்னா, இங்கே வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா ஒரு சின்ன பை என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன திரும்பிச்சுன்னா இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அப்படி திரும்ப உடனே வந்து ப்ரைஸ் திரும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியாகிறது நல்லது. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி எடுக்கிறதே தப்பு. ஒன்று எடுத்தால் இங்கே எடுத்துருக்கணும், இல்லை அப்படின்னா இது வந்து கன்ஃபார்ம் வந்து திரும்புது, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா ப்ரைஸ் வந்து மிடில் ரேஞ்சுக்கு மேலே வந்துருச்சு, 50%க்கு மேலே வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா. இங்கே வந்தால் தான் ப்ரைஸ் சீப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 50% ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு பை பண்ணுற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இப்படி இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு சின்ன ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா நீங்கள் ஒரு பை ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அடுத்து வந்து நீங்கள் செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். ஒன்று இந்த இடத்துக்கிட்ட வாங்கணும், இல்லை இந்த இடத்துக்கிட்ட வாங்கணும். இந்த இடத்துக்கிட்ட வாங்குறது சேஃப் கிடையாது. பட் நீங்கள் வேணால் உங்களுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டைட்டான ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்குறதும் தான் வந்து ஒரு சேஃபான என்ட்ரி, ஓகேவா? சரி, ஓகே கேஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து ஜிபிபி யூஎஸ்டி மாதிரி தான், மோஸ்ட்லி வந்து ரெண்டும் சேமாக தான் மூவ் ஆகும், ஓகேவா? யூரோ யூஎஸ்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நடக்குது. ஜிபிபி யூஎஸ்டி என்ன நடக்குதோ அதே தான் நடக்குது. ஃபுல்லாகவே வந்து ஓவராலாக செல் ட்ரெண்டில் தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக ஒரு பை ட்ரெண்ட் நடக்குது. இந்த செல் ட்ரெண்டை உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து இன்டர்னல் பை தான். இதை உடச்சி மேலே போனால் தான் வந்து இது ஃபுல் பையு. மேபி வந்து ப்ரைஸ் வந்து இப்போ எப்படி நடக்கலாம்னா இப்படி வந்துட்டு இப்போ இப்படி வந்துட்டு இருக்குது, சும்மா சின்ன ஒரு ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருக்குது. இப்படி வந்துட்டு திரும்ப கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பிக் பிக்சர் படி.
இது வந்துருச்சு. திரும்ப இப்படி ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு. திரும்ப இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து டே டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா, ஓகே, டேயில் வந்து இப்போது இருக்கிற ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோவையும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். சப்ளை டிமாண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து எங்கே இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு, மேலே போயிட்டுருக்கு. 50% ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல பை என்ட்ரி மாதிரி தான். பை எதிர்பார்க்கலாம் தான், சின்னதாக வந்து பை எதிர்பார்க்கலாம். இது வரைக்குமே வந்து பை எதிர்பார்க்கலாம் நம்ம. ப்ரைஸ் இது வரைக்கும் போகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் வந்து இன்டர்னலி பையில் இருக்குது. பட் வீக்லி டைம் ஃப்ரேமு மந்த்லிலாம் வந்து செல்லில் தான் இருக்குது. இதில் டெய்லியில் மட்டும் இப்போ இன்டர்னலாக வந்து பை போயிட்டுருக்கு. ஆனால் பை போயிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு 50% மேலே போயிடுச்சு. திரும்ப வந்துட்டு நமக்கு வந்து எப்போ வேணாலும் இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பை ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா செல் ட்ரை பண்ணுறது நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இருந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ. இந்த ஹையர் லோ இன்னும் உடைக்கல. ப்ரைஸ் வந்து இந்த ஹையர் லோக்கு பக்கத்தில் வந்துட்டு திரும்ப வந்து ரிட்ரேஸ் ஆகி மேலே போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த ஹையர் ஹையும் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்துலேயே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, பை மூமெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. செல்லர்ஸ் வந்து அதிகமாக என்டர் ஆகிட்டாங்க அப்படின்றத காட்டுது. ஓகேவா? நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இதே தான் நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு இன்னும் கிளியராக என்னென்ன வியூ கிடைக்குது, என்னென்ன நமக்கு வந்து வேறு என்னத்தை நம்ம பார்க்க முடியுது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் தான். இது வந்து 4 ஹவரில் ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு இப்போ திரும்ப வந்து ஒரு சின்ன ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கீழே இந்த லெவலுக்கு இது வரைக்கும் வந்தாலுமே வந்து இது வந்து செல்லு கிடையாது. இது வந்து ஸ்டில் கன்சிடர் பை தான். இந்த இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் ஸ்டில் கன்சிடர் வந்து இது வந்து பை ட்ரெண்ட் தான். ஓகேவா? திரும்ப சின்னதாக மேலே போயிட்டு அந்த டிமாண்ட் ஜோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட மேலே போகலாம் ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் கூட மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கூட திரும்ப கீழே வரலாம். அது நேராக மேலே போகாது. சப்போஸ் இப்படி ஷோப்பியாக இதாகிட்டு மேலே கீழே மூமெண்ட் காட்டிகிட்டே தான் போகும். ஒரே ஸ்ட்ரைட்டாக மேலே மார்க்கெட் என்றைக்கும் போகாது. இது வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துக்கு போன பிறகு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப லைட்டாக மேலே போய்ட்டும் வரலாம். இல்லை ஒரே மேலே போயிட்டு இப்படி மேலே போயிட்டு டச் பண்ணோன்னே திரும்ப பொறுமையாக அப்படியே கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம 4 ஹவர் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது பார்த்துட்டோம். இப்போ வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு அழகான ஹையர் லோ வச்சுருக்கு. இந்த ஹையர் லோவை இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த ஹையர் லோவை இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வச்சுருக்கு. ஹை வச்சுட்டு திரும்ப வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நல்ல லோவர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கிட்டே வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு இப்போதைக்கு வந்து இதை வந்து நம்ம ஒரு செல் ட்ரெண்டாக நான் வச்சுக்கலாம். இதை உடைக்கிற வரைக்கும் இது வந்து செல் ட்ரெண்டு தான். சப்போஸ் வந்து ப்ரைஸிங் கீழே வந்திருக்கு, இங்கே வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யூரோ ஹெச்டியில் இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த ரேஞ்சுனா 1.16713 இந்த 1.16713 பிரேக் பண்ணுற வரைக்குமே வந்து இது வந்து கன்சிடர் வந்து செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் செல் ட்ரெண்டு தான். சப்போஸ் ப்ரைஸ் போயிட்டு இதை இங்கே போயிட்டு இப்படி பொறுமையாக இதை திரும்ப பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போச்சுன்னா இது வந்து பை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ட்ரெண்ட் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபுல்லாகவே செல்லில் தான் இருக்குது. ஸோ வந்து இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டினாலும் நீங்கள் ஒரு செல்லு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைட் எஸ்எல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பட் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட சப்போர்ட் ரேஞ்சுக்கே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்தோட திரும்பி ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிடுச்சுன்னா இது நல்ல ஒரு பை ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த இதெல்லாம் உடச்சி திரும்ப வந்து பக்கத்தில் நியர் சப்போர்ட்டுக்கு வெரி நியராக வந்துருச்சு. ஸோ வந்து ஸ்டில் இது கன்சிடர் பையாக இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு திரும்ப ஒரு செல் எடுத்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் வந்து இங்கே இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை, இது ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது ஒரு நல்ல லோவர் ஹையு. ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்ப வந்து இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன ரீட்டேஸ் காட்டிட்டு திரும்ப இதை உடச்சி மேலே போயிட்டு இப்போ இந்த லோவர் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து 1 ஹவரில் வந்து இது பை ட்ரெண்டாக மாறி இருக்கு. 4 ஹவர் வரைக்கும் செல் ட்ரெண்டாக இருந்தது. 1 ஹவரில் இது பை ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ வந்து இது நம்ம வந்து எடுத்துருவோம். 1 ஹவரில் நமக்கு இப்போ பை ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து 1 ஹவரோட மார்க்கெட் ஷிஃப்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஹவரில் வந்து மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு வாட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தான். ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி மேலே போயிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திரும்ப வந்து ஒரு நல்ல லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் மேலே போகும். அதுவும் இன்னும் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா திரும்ப வந்துட்டு வரும்போது இப்படி மேலே போகும்போது திரும்ப வந்துட்டு ஒரு வாட்டி இங்கே ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு இப்படி மேலே போகும். இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்து என்ட்ரி என்றைக்குமே எடுக்கணும். சப்போஸ் வந்து இங்கே கீழே வந்தோன்னா மேலே போதும் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா சம்டைம் வந்து 50 to 60% என்ன நடக்கும்னா டேரெக்டாக மேலே போகாது. திரும்ப ஒரு ரீட்டேஸ் எடுத்து இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து சம்டைம் இங்கே விக் வச்சு இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப தான் வந்து மேலே போகும், நல்லா மேலே போகும். சம்டைம் அக்ரெசிவ் என்ட்ரியாக இருந்தால் நேராக வந்துட்டு உடனே மேலே போயிடும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திரும்ப வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுன்னா திரும்ப வந்து ஒரு வாட்டி வந்து இந்த லோவர் ஹை இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் மேலே போகும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து நமக்கு அந்த ஹையர் லோ ஃபார்ம் பண்ணலை, ஜஸ்ட்டு பிரேக் அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு பிரேக் அவுட் மட்டும் தான் கொடுத்து போயிட்டுருக்கு. நமக்கு இன்னும் இந்த ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது பை என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து திரும்ப கீழே ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 4 ஹவர் எல்லாமே வந்து செல்லில் இருக்குது. ஒன்லி வந்து டே டைம் ஃப்ரேம் வந்து பையில் இருக்குது. பட் டே டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 80% வந்து பை வந்து ஆல்ரெடி ஓவராலாக முடிஞ்சிருச்ச மாதிரி காட்டுது. ஸோ வந்து செல்லுக்கு தான் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஜிபிபிஎஸ்டியும் அப்படி தான், இது வந்து அப்படி தான், அதிகபட்சம் செல்லுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம செல் என்ட்ரி வந்தால் மட்டும் எடுக்கிறது பெட்ரு. 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அழகான ஹையர் லோ, இங்கே வந்து ஒரு அழகான ஹையர் லோ, திரும்ப வந்து ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு. ட்ரெண்டு மேலே போயிட்டு சப்போஸ் இதை அந்த ஹையர் ஹையை உடைக்காமல் திரும்ப கீழே வந்தாலும் இது வரைக்குமே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து பை ட்ரெண்ட் தான். சப்போஸ் இதை உடைச்சிட்டு திரும்ப போனால் மட்டும்தான் திரும்ப செல்லாக மாறும். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக பை தான், இது வரைக்கும் பை தான், இதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு பை தான். ஓகேவா? வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. சப்போஸ் வந்து இதை உடைச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த லெவலில் உடைக்குது அப்படின்னா இப்படி உடைச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்து மேலே வந்துட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும். இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் இது உடச்சிட்டு கீழே போனோன்னே இங்கேயும் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு திரும்ப அதை விட ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டு நம்ம எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். ஸோ என்றைக்கு அந்த ட்ரெப் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி உடனே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அந்த பிரேக் அவுட்டில் போயிட்டு ஓகே இந்த பிரேக் அவுட் கொடுத்து நான் செல் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணி அடுத்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் படி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். மேலே வந்து எஸ்எல் போட்டு இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். ஓகே கைஸ், வேறு என்ன இதில் வேறு இப்போதைக்கு பை ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் இந்த லெவலு 5 மினிட்ஸில் இந்த லெவலில் வந்து ஒரு நல்ல ஹையரில் வச்சுருக்கு. இங்கேருந்து ஒரு ஹையரில் வச்சுருக்கு. ஸோ 5 மினிட்ஸில் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து செல்லுக்கு திரும்புதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த லெவலில் உடச்சிருச்சு அப்படின்னா உடச்சிட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஓகே நீங்கள் வந்து செல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எங்கே செல் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி செல் என்ட்ரி எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பை ட்ரெண்டில் மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிபிபி ஜேபிஒய் பார்ப்போம். ஜிபிபி ஜேபிஒயில் என்ன நடக்குது அப்படின்னா ஜிபிபி ஜேபிஒய்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஓவராலாக செல்லு தான் இருக்குது. பட் வந்து இந்த செல்லு ஃபார்ம் பண்ண பிறகு திரும்ப ஒரு செல்லு ஃபார்ம் பண்ணிவிட்டு பட் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் படி இதை உடச்சிட்டு கீழே போயிருக்கணும். திரும்ப லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஃபார்ம் பண்ணல. திரும்ப வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு வீக்லியில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது செல்லுலேருந்து பை மாறுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ வந்து வீக்லியில் வந்து இங்கே பையாக மாறிடுச்சு. ஓகேவா? வீக்லியில் இந்த இடத்துல பையாக மாறிடுச்சு. இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வீக்லி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வாட்டி இங்கே இதுதான் கடைசியான ஒரு இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி இது ஒரு ஹையர் லோ. ஓகேவா? இது ஒரு ஹையர் லோ. அடுத்து திரும்ப ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு. ஒரு சைக்கிள் படி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இதை தாண்டி மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் லோ இங்கே வரைக்கும் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப தான் வந்து மேபி இது வந்து மேலே போகிறதா என்னன்னு தெரியும்.
ஸோ எப்படி இருந்தாலும் இது வரைக்குமே வந்து நமக்கு இந்த இடத்துலேருந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து செல்லு ட்ரெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து நம்ம செல் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கணும். ஒன்று இந்த பை ட்ரெண்டே இருந்தாலும் இன்னும் இந்த சைக்கிள் முடியல. இது சப்போஸ் பை ட்ரெண்டாகவே இருந்தாலுமே இன்னும் இந்த சைக்கிள் முடியறதுக்கும் இது வரைக்கும் செல்லில் தான் வந்தாகணும். இன்னொன்று ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாமான பெரிய லோவர் கை வந்து இங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு ப்ரைஸ் பக்கத்தில் போயிருக்கு. ஸோ அதனாலேயும் இது வந்து ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து செல்லாக தான் ஆகணும், இந்த இடத்துல செல்லாக தான் ஆகணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இது வந்து பை ஆகும். ஆனால் இது வந்து உடனே இப்போ பிரேக் பண்ணிடுமானா சொல்ல முடியாது. ரெண்டாவது இங்கே ஒரு செல்லுக்கிட்ட இருக்குது, அதனால் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் என்னதான் இருந்தாலுமே இது வந்து ஒரு வீக்லியில் இருக்கிற வந்து லோவர் கை இது. இதை பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட ஒரு வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ வந்து இந்த இடம் வந்து திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இதுவாகும்போது திரும்ப வந்து ஒரு ரிவர்ஸ் இதுவாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல போய் டச் ஆனோன்னா திரும்ப சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதா இருந்தாலும் போகும். ஸோ ஆல்ரெடி இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே லெவலுக்கு ப்ரைஸ் திரும்ப வரப்போகுது, இங்கே பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ வந்து வரும்போது திரும்ப வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அதுதான் இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து எப்போ இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்தோன்னா ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போனாலுமே டச் ஆனாலுமே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதா இருந்தாலும் போகும். சரியா? ஓகேயா? ஸோ அதனால தான் இந்த நமக்கு இந்த லைனை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ வீக்லியில் வந்து நமக்கு பை ட்ரெண்டாக தான் இருக்குது. பை ட்ரெண்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அதோட என்ன சொல்கிறது, ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஒரு 80 to 90% ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு பை சைக்கிளே இருந்தாலுமே ஒரு அடுத்து வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் முடியணும் அப்படின்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி இப்போ நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரேடில் வந்து செல் என்ட்ரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, அடுத்து பை ட்ரேடில் இது டேட் டைம் ஃப்ரேம் போய்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ளை டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது லாஸ்ட்டு ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோவையும் எடுத்து ஒரு டிமாண்ட் ஜோனும் இது சப்ளை ஜோனை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் இங்கே வருதோ அப்போல்லாம் வந்து நல்ல விலைக்கு கிடைக்கும், இங்கே பை பண்ணலாம். எப்போல்லாம் இந்த இடத்துக்கு போதோ அப்போல்லாம் செல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு திரும்ப ஃபஸ்ட் வாட்டி வந்துட்டு திரும்ப கீழே போயிடுச்சு, திரும்ப இதே இடத்துக்கு வந்திருக்கு. ப்ரைஸ் வந்தோடனே திரும்ப ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கிட்ட தாராளமாக நம்ம செல்லு ட்ரை பண்ணியிருக்கலாம். வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த ஹையர் லோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த ஒரு கேண்டில் வந்து ஹையர் கை போல் திரும்ப ஹையர் லோ இந்த இடத்துக்கே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்த உடச்சி கீழே போல் திரும்ப பக்கத்தில் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுவும் ஒரு ஹையர் லோ. ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு இதில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்மில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் வந்து கடைசியில் ஃபார்ம் பண்ண ஒரு லோவர் ஹை, அதாவது ஹையர் கையை வந்து உடைக்க முடியல. ஹையர் கையை இன்னும் உடைக்க முடியல. ஸோ ஹையர் கையை உடைக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி செயல்படுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கேண்டிலாக வந்திருக்கு. இந்த ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணுற கேண்டில் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் இதாகிட்டு இருக்குது. பட் இதை உடச்சி மேலே போகல. ஸோ வந்து இது எப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இருக்குது. பியரிஷ் என்கல்ஃபிங்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து இன்சைடு, இது இந்த செல் ட்ரெண்டுக்குள்ளே நடக்கிற இன்சைட் பை இது. ஸோ வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே வந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இப்படி போகுது, இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப கீழே ஃபுல்லாக செல்லாகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது. இப்படி வந்ததுன்னா இப்படி வந்துட்டு திரும்ப கீழே தான் போகும். அது வந்து ஃபாலிங் வேஜ் பேட்டர்னு அதை ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அந்த பேட்டர்ன் மாதிரி தான் வந்து இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது வந்து அதிகபட்சம் செல்லுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ஸ்ட்ரக்சரும் வந்து செல்லு தான் காட்டுது. ப்ளஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகியிருக்க ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து ஃபாலிங் வேஜ் பேட்டர்னு இதை சொல்லுவாங்க. அதுவும் வந்து கீழே செல் ஆகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து 4 ஹவர் போய் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னா 4 ஹவரில் வந்து கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து அதோட சப்ளை ஏரியா, அதாவது இது வந்து ப்ரைஸ் வந்து சப்ளைனா ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குன்னு அர்த்தம். சப்ளை ஏரியாவுக்கு போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. இங்கே வாங்கினவங்களாம் இங்கே போய்ட்டு செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சம் ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 50% லெவலில் வந்து ரீச் ஆகுதோ, இப்போ வந்து இங்கே வந்து இது வந்து பை, இது வந்து ஒரு நல்ல விலை, டிமாண்டான சோனு, நல்ல விலை. இங்கே வந்து ஓவர் ஹை போயிடுச்சு. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு ஓரளவுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நேராக வந்ததுன்னா நம்ம இன்னும் பை எதிர்பார்க்கலாம். இங்கே வரும்போது திரும்ப இதை தாண்டி கீழே வரும்போதெல்லாம் ஒரு ரிஜெக்ஷன்லையும் வந்து பையஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போதும் பையஸ் அதிகமாக என்ட்ரு ஆவாங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து ஓரளவுக்கு நல்ல விலை, அதாவது ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா போயிட்டு 150, 200 ரூபா போயிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப 150 ரூபா வரும்போது எல்லோரும் என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒரு 150 ரூபான்றது நல்ல விலை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பை மொமெண்டம் காட்டுது. பட் இந்த இடத்துக்கிட்ட வந்து
நாம் வந்து செல் என்ட்ரி எதிர்பார்க்கறது மட்டும்தான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பை என்ட்ரியோட மூவ்மெண்ட்டெல்லாம் பாருங்கள், ஒரு நல்ல பெரிய எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன மூவ்மெண்ட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டமே இல்லை சொல்லப்போனால். ப்ரைஸ் வந்து செல் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி காட்டிகிட்ருக்கு. செல் என்ட்ரி மட்டும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை என்ட்ரி எதிர்பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்கு. பார்க்கலாம் என்னன்ட்டு. 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கு அனலைசிஸில் பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஒரு கேப் அண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு 3 வாட்டி கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்டே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இருந்தது. ஆனால் ரொம்பவும் மேலே போக முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். புரியுதா? இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து என்ன சொல்ல, டிசைனிங் ட்ரையாங்கிளோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து இப்படி, அதாவது இப்படி போயிட்டு இப்படி இப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்துச்சுன்னா திரும்ப வந்து கீழே தான் அதிகம் உடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். அப்படின்ற மாதிரி இதாகும். சரி, இந்த இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இது ஆகிட்டுனா சப்போஸ் இது மேலே தான் போகும். இந்த 4 ஹவரோட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகுதுன்னா ரொம்ப தூரம் போகுமானா கிடையாது. இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல போனோன்னு உடனே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு சப்ளை ஏரியாவுக்கு போனோன்னே. ஸோ திரும்ப அந்த சப்ளை ஏரியாவுக்கு போயிட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகி படி பொறுமையாக கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, இப்படி ஒரு ப்ராபிலிட்டி இருக்குது இதில். ரெண்டாவது இந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப இப்போ மேலே திரும்பி இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்படி அந்த சப்ளை ஏரியாவுக்கும் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படி திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு இதை பை பண்ணலாமான்னா பை பண்ணுறது இது ஆபத்து. எனக்கு கிட்டத்தட்ட 80% வந்து அந்த சப்ளை ஜோனுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. சப்ளை ஜோனுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ இது போன பிறகு ரிஜெக்ஷன் காட்டுதான்னு பார்த்து செல் என்ட்ரி வேணால் ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம். ஓகேவா? வேறு 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லோவர் கடைசியான ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணல. இது ஒரு லோவர் ஹை, இதுக்கப்புறம் இது ஒரு லோவர் ஹை. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ஹை கிட்ட போயிடுச்சு. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு போயிருக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த செல் ட்ரெண்டை உடச்சிட்டு இப்போ வந்து பை மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேபி இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை எடுத்துகிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக இங்கே கிட்ட பக்கத்தில் வச்சுட்டு திரும்ப இது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மூமெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு இது எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி இங்கே இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பை ட்ரெண்ட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கேருந்து மேலே போக முடியல அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கணும். ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்த அடுத்து இந்த சப்போர்ட் இதான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த ஏரியாவுக்கு இது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல்லில் போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, வேறு என்ன இதில் பார்க்கலாம்? ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு பெரிய கிளியர் மூமெண்ட் இருக்குமானா இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விங் ட்ரேடு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு இன்ட்ரா பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கிளியராக இருக்காது. நம்ம கோல்டு, பிட்காயின் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு ஒரு கிளியராக இருக்காது. பட் வந்து இந்த யூரோஎஸ்டி, ஜேபிஒய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு 4 ஹவர் ட்ரெண்டில் வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடு இல்லை ஒரு ஃபியூ டேஸ் இன்ட்ராடே ட்ரேடு அது மாதிரி பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே ஆரம்பித்து இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக மூவ் ஆனாலுமே அப்படியே பொறுமையாக அப்படியே இதாகி வந்துகிட்டே இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. அப்படி பொறுமையாக தான் இதில் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும். உடனே நீங்கள் இன்ட்ராடேயில் ஸ்கால்பிங்லாம் வந்து எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இந்த பேரில். பட் வந்து ஸ்லோவாக மூவ்னாலும் ஒரு ஸ்டெடியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இன்ட்ராடே ட்ரை பண்ணுறவங்க இல்லை கொஞ்சம் ஃபியூ டேஸ் வச்சு ட்ரை பண்ணுறவங்க பேபி திரும்ப இந்த இடத்த ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா செல் ட்ரேட் ஏதாவது கிடைக்குதான்னு எதிர்பாருங்க. செல்லுக்கு மட்டும் தான் அதிக வாய்ப்பு. செல் ட்ரேட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதில். ஓகே காஸ், இப்படி தான் வந்து சார்ட் ஒன்று அனலைஸ் பண்ணணும். அதே போல் நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் 15 மினிட்ஸ் இல்லை வந்து 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணுது, கேண்டில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்து, இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காட்டுதா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து செல்லு வந்து போகணும் அப்படின்னா செல் ட்ரெண்ட் திரும்பணும்னா இப்போ பையில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இப்படி பையில் போயிட்டுருக்கு அப்படின்னா திரும்ப வந்துட்டு இதான் லாஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஹையர் லோ, இதை பிரேக் பண்ணிவிட்டு
ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்துட்டு திரும்ப இதே இடத்துக்கு நேராக ஒரு ஜஸ்ட் ஒரு லோவர் கை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே போகணும். அப்போ தான் வந்து இது செல்லுன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து மேலே வந்து எஸ்எல் வைக்கலாம், இங்கே என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து அடுத்த வந்து இங்கே அந்த லாஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஒரு ஹையர் லோ எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கிட்டலாம் வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டை வந்து எடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து ப்ரைஸ் வந்து திரும்புது அப்படின்னா இங்கே வந்து வந்துட்டு இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு இங்கே வரும். இங்கே வந்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே மேலே போவோம். மேலே போய்ட்டு இங்கே வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி இதை பிரேக் பண்ணிட்டு வச்சுன்னா அடுத்து இந்த லெவலில் வந்து நம்ம டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி ஒன்றா லாஸ்ட் லோவர் கை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டேக் ப்ராஃபிட்டை பார்த்துட்டே வரலாம். அடுத்து இந்த இடம் இப்படி தான் வந்து நம்ம 1 by 1 வந்து மார்க் பண்ணணும். ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த இப்போ இங்கே வந்து போகுதுன்னா அடுத்து எங்கே போயிட்டு திரும்பும், அடுத்து எங்கே போயிட்டு நிற்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேலே போச்சுன்னா எங்கே போகும். இப்போ சப்போஸ் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தப்பாக என்ட்ரி எடுத்துட்டேன்னா அடுத்து நான் எங்கே வெளியில் வரணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிடாது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பாதினாச்சும் கீழே வரும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் தப்பாக எடுத்துகிட்டு எஸ்எல் போட்டு தான் எடுக்கணும். சப்போஸ் எஸ்எல் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நான் அடுத்து எங்கே வெளியில் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துக்கிட்டே கரெக்டாக வெளியில் வரணும். ஓகேவா? ஓகே கேஸ், இதை நீங்கள் பழக தான் வந்து உங்களுக்கு நல்லா இதுவாகும், ப்ராக்டிஸ் ஆகும். பாருங்கள், சேட்டில் வந்து இது பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து நான் பழைய சேட்டில் காட்டினேன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, நான் லைவ் சேட்லேயே நான் காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்ற அந்த அனலைஸோட நான் வந்து சிக்னல் கொடுக்கல. பட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றது. நான் பாஸ்ட் சேட்டில் வந்து நான் காட்டினேன்னா நான் வந்து இங்கே ஏன் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு நான் காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து நான் லைவ் சாட்டில் காட்டுறது எதுக்காகனா அடுத்து வந்து கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன ஐடியா பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து லைவ் சாட்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி.